பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. மதுரை அருகே பூச்சம்பட்டி ஊராட்சியில் ரூபாய் 13.74 கோடி கனிம வள நிதி முறைகேடு, ஆர்டிஐயில் அதிர்ச்சி தகவல் என்ற செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆர்டிஐ அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நமக்கு தெரியாத முகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த சம்பவத்தை யாரா நிகழ்த்தினா அப்படின்னு பார்த்தா, நம்ம வாடிப்பட்டி கச்சகட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்கினிய தம்பி திரு ஞானசேகர் அவர்கள் தான். அப்போ ஞானசேகர்கிட்ட தொடர்பு கொண்டு நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே ஞானசேகர் அது சம்பந்தமான எல்லாத்தையும் நமக்கு அனுப்பி வச்சாப்புல. அந்த ஆர்டிஐ பதிவு பண்ணது, அவங்க கொடுத்த பதில், அங்கே ஆய்வு பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே அனுப்பப்பட்டாயிட்டு. அவர் உள்ளே போகும்போதே ஊடகங்களும் பின்னாடியே போயிடுச்சு. ஏன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு தெரியும் அந்த ஏரியாவில் கனிம வளத்துக்கு எதிராகவும் சரி, அந்த ஏரியா நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராகவும் சரி, ஊழல், லஞ்சம் இவைகளுக்கு எதிராகவும் சரி கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இளைஞன் தம்பி ஞானசேகர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடிக்கடி நீங்கள் செய்தியில் பார்ப்பீங்க. அடிக்கடி செய்தியில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். அதனால நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இளைஞனா அவர் என்ன சொல்றதுன்னா, இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு வீட்டுக்கு காவல் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். உண்மையாலுமே அந்த லெவலில் நம்மளாம் நின்று பண்ணுவோமா அப்படின்னா சத்தியமாக வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு குடும்பம், பின்னணி இதெல்லாம் யோசிக்கும் போது அவ்வளோ தைரியமாக நின்று இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் தம்பி ரொம்ப தைரியமாக அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்மையாலுமே இவன் போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு அவசரமான தேவைகளாக இருக்குது. நம்மளோட சமுதாயம் மாறணும் அப்படின்னா இது போன்ற செயல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கணும். இந்த ஆர்டிஐ என்ற ஒரு சட்டம் சாமானியனுக்கு மட்டும் கை கொடுப்பது அல்ல, இது போல ஊழல்களை அம்பலப்படுத்துவதற்கும் இந்த சட்டம் கை கொடுக்கிறது. ஸோ அதற்கான ஒரு முழு தகவல் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில். என்ன நடந்துச்சு, எப்போ மனு பண்ணாரு, அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க, அங்கே என்ன நடந்தது, எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தகவல் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஞானசேகர் அவர்கள் 6/1, அதாவது தகவல் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6/1 ஒரு மனு பண்ணியிருக்காரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/1/2024 அன்னைக்கு மனு பண்ணியிருக்காரு. அவர் என்ன மனு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பூச்சம்பட்டி ஊராட்சியில் கனிம வள அந்த நிதியில் கடந்த 20 ஆண்டுகளில், அதாவது 2005 2006 அந்த நிதியாண்டு முதல் 2024 2025 அந்த நிதியாண்டு வரைக்கும் அந்த காலத்தில் நிதி விவரம், அதை செலவு செய்த விவரம் மற்றும் மேற்படி ஊராட்சியோடைய கனிம வள நிதியின் இருப்பு விவரம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் கேட்டு வரப்பட்டிருந்த மனுவிற்கு பார்வையில் காணும் கடிதத்தின்படி கீழ்கண்டவாறு உரிய பதில் மனுதாரருக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஞானசேகர் அவர்கள் 5 விதமான ஒரு தகவலை கேட்டிருக்கிறாங்க. அந்த 5 விதமான தகவலுக்கும் அவங்க ஒரே பதிலை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ 5 விதமான பதில் என்ன தகவல் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூச்சம்பட்டி ஊராட்சிக்கு 2025 2026 அந்த நிதியாண்டு முதல் 2024 2025 அந்த நிதியாண்டு வரைக்கும் கனிம வள நிதி, சிறு கனிம ராயல்டி பங்கு என எந்த வகையில் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது, ஆண்டு வாரியான தகவல் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்ட நிதியின் வழங்கப்பட்ட தேதி, வழங்கிய துறை, அலுவலகத்தின் பெயர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3, பெற்ற கனிம வள நிதி எத்தகைய பணிகளுக்கு செலவிடப்பட்டது, பணியோட பெயர், செலவு தொகை, தீர்மான எண்ணு, பில்லு எண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 4, இன்றைய தேதியில் பூச்சம்பட்டி ஊராட்சியின் கனிம வள நிதி கையிருப்பு, இருப்பு தொகை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. 5, மேற்கண்ட நிதி தொடர்பான கணக்கு பதிவேடு, அதாவது கேஷ் புக் நகல், ஆடிட் அறிக்கை இருந்தால் அதோட நகல் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனுதாரர் கோரிய 1 முதல் 5 வரை கோரப்பட்ட கேள்விகளுக்கான பார்வை 2க்கான ஊராட்சி செயலாளர் கடிதத்தின்படி தகவல் கோரியதற்கான ஒரு பக்கத்திற்கு ரூபாய் 2 வீதம் 3185 பக்கங்களுக்கு மொத்தம் 6370 ரூபாய் தொகையினை டிடி அல்லது மேற்படு ஊராட்சி கணக்கு எண் 1 நேரடியாக அல்லது ரொக்கமாக கட்டி ரொக்க ரசீது பெற்றுக்கொண்டு கேட்கப்பட்ட ஆவணங்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளுமாறு மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா,
நான் ஒரு அரசு அலுவலர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஆர்ஓவில் நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க. கேட்கும்போது இத்தனை பக்கம் இருக்குது. இப்போ நான் வந்து 50,000 பக்கம் இருக்குது. நீங்கள் ரூ. 1,00,000 பணம் கட்டி இதை வாங்கிக்கிறங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, ரூ. 1,00,000 பணம் கட்டிட்டு யாருப்பா வாங்க போறா இனிமே? ஐயய்யோ! என்ன இப்படி கேட்டுப்புட்டாங்க? அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஐ தூக்கி தூரமா போட்டுட்டு போறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நாங்க இத யுக்தியாவே கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே யுக்திய தான் திரு ஞானசேகர் அவர்கள்ட்டயும் அந்த ஊராட்சியில கடைபிடிச்சிருக்காங்க. என்னன்னா 3185 பக்கம் இருக்கு. அதுக்கு இந்த பணத்த வந்து நீ கட்டிட்டு நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்ட்டாங்க. ஏற்கனவே வீட்ல வந்து அத பொதுநலம், இத பொதுநலம்னு சொல்லி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பிரச்சனை அவனுக்கு இருந்தாலும் கூட, இவ்வளோ பணத்துக்கு அவன் எங்க போவான் திடீர்னு? உடனே எப்படியாவது நண்பர்கள்ட்ட பெரட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னாலும், திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம். என்னன்னா, "இருடா உன் பொருள எடுத்து உன்னே போடுறேன்." அப்படிங்கிற மாரி என்ன பண்ணிட்டாப்லன்னா, இந்த 3185 பக்கம் இருக்குல்ல, நீங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த பக்கங்கள தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2 ஆய்வு செய்ய எனக்கு அனுமதி வேணும். நீ எடுத்து வச்சிருக்க நான் முதல்ல பார்க்குறேன். அப்ப ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கொடு. அந்த ஆய்வு செஞ்சுட்டு எனக்கு எதுலெல்லாம் இம்பார்ட்டன்டான பேப்பரோ அந்த இம்பார்ட்டன்ட் பேப்பர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2G என்ன பண்ணிட்டாப்ல நம்மால் அனுப்பிட்டாப்ல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அனுமதி கொடுத்தானே ஆகணும், வேறு வழி. நம்ம எடுத்து வச்சுட்டோம் வேற சொல்லியிருக்கோம். அப்போ அனுமதி கொடுக்கலன்னா அப்பீல் போகணும், அடுத்த வழக்கு வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆய்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கடந்த 23/3/2026 அன்னைக்கு நீங்கள் ஆய்வுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. என் தம்பி வந்து ஆய்வு கேட்கும்போது உடன் ஒரு நபர் வேணும். அங்கே வீடியோ புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு தகவல் ஆணையம் வந்து நிறைய உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவின் பேரில் எடுத்துக்கொள்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும். இதெல்லாம் நீட்டாக தெளிவாக வந்து அவரை அந்த 2Gல கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நீ உடன் அழைச்சி வர்ற நபருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கணும். அது கம்மியாக இருந்தால் அனுமதி கிடையாது. 2வது ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கிறது வேணும்னா நீ ஆணையத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வா. இந்த மாதிரிலாம் அதில் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது 23ஆம் தேதி ஆய்வு அப்படின்னா 22ஆம் தேதி சாயங்காலம் அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த போஸ்ட்டை. 22ஆம் தேதி சாயந்தரம் கொடுத்தா பார்க்க மாட்டான், விட்டுற போகிறான், ஆய்வுக்கு வரமாட்டாங்கிற ஒரு நினைப்பா என்னன்னு தெரியல. அதுலேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போஸ்ட்லையுமே ரொம்ப தாமதமாயிடுச்சு. வீட்டில் வந்து பார்த்தோம் ஆள் இல்லை, அதனால திரும்ப கொண்டு போயிட்டோம், அதனால லேட்டு போஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி சும்மா கதை விடுறதுக்காண்டி அதையும் அப்படி குந்தகம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மால் 10 மணிக்கு ஆய்வுக்கு அவன் 9:55 வந்தாலுமே போயிடுவான். அந்த மாதிரி ஆள் தான் நம்மால். அதே சமயத்தில் இவங்க முதல் நாள் சாயந்தரமே கொடுத்தாங்க, போகாமல் இருப்பாப்லையா, கிளம்பிட்டாப்புல. போய் என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா, வாடிப்பட்டி அங்கே காவல் நிலையத்தில் போய் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் என்னப்பா, ஏப்பா ஆர்டிஐக்கெலாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டாம். மேபி நாங்கள் ஆய்வு பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போயிட்டான், இந்த டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போயிட்டான், எங்கள் மேலே மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வந்து புகார் கொடுப்பாங்க. இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் முன்னிலையில் நாங்கள் அதை செய்ய விரும்புகிறோம், நீங்களே வந்து அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி தம்பி பேசும்போது, ஓகே, ஒரு காவலர் உடன் வந்திருக்காது, அது மேலே சிஐடி ஒருத்தர் வந்திருக்காங்க. வந்து இவங்க ஆய்வு பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது ஊராட்சி அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கு. அப்போ பூட்டப்பட்டிருக்க வந்து தம்பி அந்த ஊராட்சிக்கு போன உடனே செய்தியாளருக்கு தெரிஞ்சிருச்சு. செய்தியாளருக்குலாம் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் தம்பி நான் உரையாடின ஒரு உரையாடல், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதில் சொன்னது அவங்கலாம். இதே தான் நம்ம செய்திகள்லேயும் வந்திருக்கு. அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்தியில் வந்திருக்கு, அதனால் அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். அப்போ ஒரு காவலர் துணைக்கு வராங்க, அவங்கள முன்னிலை வச்சு ஆய்வு பண்ண போகிறாரு. அப்புறம் மறுபடியும் வந்து ஊராட்சி மன்றத்தை திறக்கிறாங்க. ஊராட்சி மன்ற கிளர்க்கு வந்து அவங்க ஒரு புதிய நபர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இங்கே என்ன நடைமுறைன்னா புதுசாக அவங்களுக்கு பெருசாக தெரியல ஆக்சுவலி. அதை அவங்க வந்து ஏன்னா மேல் அலுவலர்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அப்போ பொதுத்தகவல் அலுவலர் ஃபோன் அடித்து நீங்கள் வந்து நாங்கள் வராமல் ஆய்வு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்படிலாம் இந்த சட்டம் கிடையாது. ஆவணத்தை காட்டுங்க, நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு போகிறோம், என்ன விதிமுறையோ அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுங்க. போட்டோ புகைப்படமா நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னா தகவலான ஏற்கனவே நிறைய தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கு போட்டோ புகைப்படம் எடுக்கலாம்னா. ஆவணத்தை தான் போட்டோவோ புகைப்படமோ எடுக்கக்கூடாது. மேபி அந்த கட்டடத்தையோ இல்லை அங்கே ஆய்வு பண்ற சமூக ஆர்வலரையோ போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அந்த அலுவலர்கள் வந்து போட்டோ எடுக்க அனுமதிக்கல, அதாவது அவங்க போட்டோக்குள்ள வர ஃப்ரேம்குள்ள வர விரும்பலைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அதே சமயத்துல ஆர்டி ஆர்வலர் சமூக ஆர்வலர் ஆய்வு பண்ணும்போது தூரத்துல நின்று அவங்கள புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் செய்யலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அரசாங்க அலுவலகம் என்பது ஒரு பொது சொத்து தான். அது ஒன்றும் பெரிய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற ரகசிய கோப்புகள் வச்சிருக்கிற இடம்லாம் கிடையாது, அணுகுண்டு தயாரிக்கிற இடம்லாம் கிடையாது இல்லையா. அது வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, நிர்வாகத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அப்படிங்கிறப்ப அது நம்மளுடைய வரிப்பணத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டிடம் தான். அதில் போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ யாரும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் சரியானது அல்ல. நம்மளாம் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி வழக்கை கொண்டு போனோம்னா காரி துப்பி விரட்டி விட்டுருவாங்க வெளியில. பொதுத்தகவல் அலுவலருக்கு இந்த நாலேஜ் கூட இன்னைக்கு என்ன செய்யலைன்னா இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்.
ஓகே, இப்போ போய் ஆய்வு பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அமுதா அப்படிங்கிற சகோதரியை கூட கூட்டி போகிறாப்புல 2 பேரும் ஆய்வு பண்ணுறாங்க. காவலர் வந்து பக்கத்தில் இருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ஒரு இதிலே ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பக்கத்தையும் ஒரு புரட்டி பார்க்கும்போது அதிர்ச்சியாகுது. என்னடா கடந்த 7 வருஷத்துல, அதாவது அவர் கேட்டது 2005ல இருந்து கேட்டாரு. ஆனா அங்க இருந்தது 2019ல தான் இருந்தது. பட் 7 வருடத்துல அந்த மொத்த நிதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கனிம வளத்திலிருந்து பெறப்பட்டது பார்த்தீங்கன்னா 13.74 கோடி அப்படின்னு சொல்லி அந்த நிதி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே செலவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனா வளர்ச்சி அந்த கிராம வளர்ச்சியில் இருக்கா? அதுதான் இல்லை. அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. இவ்வளவு பணம் வரப்பெற்றும் அந்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்துட்டோம் நீங்க சொல்லியும் கூட சாதாரண அடிப்படை தேவைகள் கூட இன்னும் இந்த ஊராட்சியில பூர்த்தி அடையாம இருக்கு. அது சின்ன ஊராட்சி தான் மேபி. ஆனா அதே சமயத்துல அது பூர்த்தி அடையாம இருக்குது. இது என்ன கதை அப்படின்னு கேள்வி எழுப்புற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதைத்தான் வந்து தம்பி கேள்வி எழுப்பியிருக்கேன். ஆக்சுவலி ஆர்டிஐ சட்டம் வந்து ஊழலை அம்பலப்படுத்துவதற்கு உதவுகிறதா மட்டுமல்ல, எண்ணற்ற இளைஞர்கள் மத்தியில் இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு போறதுக்கு அது உதவும். ஸோ உங்க ஊராட்சியிலையும் இது போன்ற தகவல்களை நீங்க ஆய்வு செய்ய முடியும். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பணத்தை என்னாச்சுன்னு கேள்வி வைக்கிற உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை தான் வந்து தம்பி ஞானசேகர் பண்ணிட்டு இருக்காரு, நான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டீமை சார்ந்த எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படை தேவைகள் கூட இன்னைக்கு மக்களுக்கு பூர்த்தி ஆகவில்லைங்கிற ஒரு ஆதங்கம் தான். வேற இதுல என்ன கிடைக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், அடிப்படை விஷய தேவைகள் இருக்குது. பாவம் அன்றாடம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிட்டா போதுங்கிற ஒரு எண்ணம் தான். மற்றபடி வந்து இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆகவே இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிற தம்பி ஞானசேகருக்கு நான் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கோங்க. இதுல நிறைய அச்சுறுத்தல்கள் அவனுக்கு இருக்கு. சமீப நாட்களுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் வீட்டில் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சமூக பணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். உண்மையாலுமே நல்ல இளைஞன், நம்ம பாராட்டணும். அதுபோல இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற அன்புக்கினிய சொந்தங்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, அந்த ஊராட்சி நம்மளை பிடிக்கும் பிடிக்காது காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. எந்த ஊராட்சியா இருந்தாலும் தவறு செய்யக்கூடாதுங்கிறதா நம்மளோட எண்ணமே. அப்படி தொடர்ச்சியா மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை மக்களுக்கே செலவு செய்யணும், அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய பணத்தை மக்களுக்கே செலவு செய்யணும், இது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள். இதான் நம்முடைய தலையாய நோக்கமும் கூட. அதனால தொடர்ச்சியா நம்ம அந்த ஆர்டிஐ வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு அவேர்னஸ் நடத்திட்டு இருக்கோம். அதனால இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகத்தை நம்ம என்னைக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வந்து இங்க மாற்றங்கள் வரும். கேள்வி என்ற ஒன்றை கேட்கும் போதுதான் இங்கு வந்து தவறுகள் என்பது குறைக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் ஒரு பின்னணி, ஒரு பேக்ரவுண்ட் வந்து இல்லாமல் நீங்கள் ஒரு செயலை செஞ்சிடாதீங்க. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர்களாக சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க ஒரு 5 பேர் 10 பேர் சேருங்க. சேர்ந்து அந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி உங்கள் கிராமத்தில் என்ன வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிங்க. ஸோ மாற்றங்கள் வந்து தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் இன்றைய அவசர தேவையாகவும் கூட இருக்குது. ஆகவே இந்த வீடியோவை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். தம்பி ஞானசேகரை நானும் பாராட்டுறதோடு மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்லதோடு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.